வேதாகமத்தில் திட்டமாக சொல்லப்படுகிறது. 666 முத்திரையை தரித்துக் கொண்டால் எரிகிற அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவீர்கள் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லியிருக்கிறது. தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். ஆம், 666 முத்திரையை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நரகம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும். 666 முத்திரையை வேண்டாம் என்று கூறினால் நிச்சயமாக உங்களுக்கு பரலோகம் காத்துக் கொண்டிருக்கிறது. 666 முத்திரையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக சத்ருவானவன் பல விதத்தில் கிரியை செய்ய தொடங்குகிறான். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு காண்பித்து, இது அவசியமான ஒன்று, இது இல்லாமல் உனக்கு வாழ முடியாது என்று எதையாவது முக்கியமான தேவைகளை காண்பித்து அந்த 666 உங்களிடத்திலே வரலாம். எச்சரிக்கையாக இருங்கள். 666 முத்திரையை பெற்றுக்கொண்டால் நிச்சயம் நரகம். 666 மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களின் மூலம் ஜனங்களை நரகத்திற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதிலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அடுத்தடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் என்றால் யார்? கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய வருகையையும் அடுத்தவர்களுக்கு சொல்ல பயப்படுகிறவர்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதை சொல்ல பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள்? ஏனென்றால் அவிசுவாசத்தினால் சொல்ல பயப்படுகிறார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதும் பரலோகத்துக்கு ஆயத்தமாவதும் எப்படி கர்த்தருக்கு பிரியமானதோ அதை போல உங்கள் மூலியமாக அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரவும் பரலோகத்துக்கென்று ஆயத்தமாகவும் வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். 1991ஆம் ஆண்டு ரஷ்ய தேசத்திலே பூமிக்கடியில் 14 கிலோமீட்டர் ஆழத்தில் துளை போட்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது பயங்கரமான அழுகையின் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அது உண்மையான நரகத்தின் சத்தம் என்று தெரிந்த பின்பு கடவுள் இல்லை என்று சொல்கிற ரஷ்ய தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்தது. நரகத்திலே அவரவர் பாஷையிலே ஜனங்கள் ஐயோ 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 என்று அலறுகிற சத்தத்தை நீங்களும் கேளுங்கள். அப்படிப்பட்ட நரகத்தில் நீங்களும் போகாதபடி இப்பொழுதே இயேசுவை தேடுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. கோடி கோடியாக பணத்தை நீ சேர்த்து வைத்தாலும் நீ மாண்டு போனால் அதை எங்கே கொண்டு போவாய்? ஒரு ஆத்துமா நீ சம்பாதித்தாலும் அது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். கிருபையின் காலம் முடிந்து கொண்டு வருகிறது, உபத்திரவ காலம் தொடங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து
கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசுவின் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடியால் உபத்திரவ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உபத்திரவ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? உபத்திரவம் நாட்டுக்குள்ளும் எல்லார் வீட்டுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. விலைவாசியின் உயர்வு இதை உணர்த்துகிறது. வேலையில்லா திண்டாட்டம் இதை காண்பிக்கிறது. சேமித்த காலம் போய் ஒவ்வொருவரும் கடன்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். பாவங்களும் இச்சைகளும் பெருகிக் கொண்டு வருகிறது. பரிசுத்தமாய் வாழ்பவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி தருணம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க நீங்கள்